வடக்கில் சுண்ணாம்பினால் பாரிப்போன 6 பேரின் கண் பார்வை. யாழ் போதனா மருத்துவ நிபுணரின் எச்சரிக்கை. மேல் மாகாணத்தில் வாகன திருட்டு அதிகரிப்பு. கோட்டஞ்சினை துப்பாக்கி சூடு, மேலும் 3 கைது. தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் காற்றாலை திட்டத்துக்கு எதிரான போராட்டம். வடமாகாணத்தில் அதிகரித்துள்ள வெற்றிலை பாவனையால் அதற்கு பயன்படுத்தப்படும் ஆபத்தான சுண்ணாம்பினால் 6 சிறுவர்களின் கண்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அதில் 4 முற்றாக பார்வையிழந்துள்ளதாக யாழ் போதனா வைத்தியசாலையின் கண் மருத்துவ நிபுணர் மலர்வன் தெரிவித்துள்ளார். மேலும் கண்களில் கல் போன்ற பிற பொருட்கள் உட்புகும் போது அதற்கு முளைப்பாலியோ சேவலின் குருதையோ கண்களில் விட வேண்டாம். இதை செய்வதால் கிருமி தொற்று காரணமாக நிரந்தரமாக பார்வை இல்லாமல் போகும் அபாயம் உள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். அதோடு மயிர்கொட்டி தாக்கம் காரணமாக கண்கள் பாதிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். யாழ் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையில் நேற்று ஊடக சந்திப்பை நடத்தி அவர் இதனை தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு நகரம் உட்பட மேல் மாகாணத்தில் மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகளை திருடி செல்லும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அண்மைய நாட்களில் வீதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகள் திருடி செல்லப்பட்டுள்ளமை தொடர்பில் போலீசாருக்கு அதிகளவான முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. கடந்த 8 மற்றும் 9 திகதிகளில் மாத்திரம் மேல் மாகாணத்தில் 10 மோட்டார் சைக்கிள்களும் 3 முச்சக்கர வண்டிகளும் இவ்வாறு திருடப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்காக விசேட விசாரணை குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சருமான FU வுட்லர் தெரிவித்துள்ளார். கோட்டாஞ்சேனை 16 ஒழுங்கை பகுதியில் கடந்த 17 திகதி துப்பாக்கி சூட்டில் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் பெண்ணொருவர் உள்ளிட்ட மேலும் 3 பேர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் வெள்ளம்பட்டி மற்றும் கிராண்ட்பாஸ் பகுதிகளில் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. துப்பாக்கிதாருக்கு தங்குமிட வசதி மற்றும் வாகன உதவிகளை வழங்கிய சந்தேக நபர்களை எவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது அவர்களிடமிருந்து ஒரு முச்சக்கர வண்டியும் 2 கையடக்க தொலைபேசிகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கைதானவர்கள் கொழும்பு 13 மற்றும் கிராண்ட்பாஸ் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு முன்னெடுத்து வருகின்றது. முன்னதாக குறித்த துப்பாக்கி சூடு சம்பவத்துடன் தொடர்புடைய 3 சந்தேக நபர்கள் யாழ்ப்பாணத்தில் கடந்த 9 திகதி கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மன்னாரில் காற்றாலை அமைப்பதற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டம் 100வது நாளை எட்டிய நிலையில் பொதுமக்கள் நேற்று தீப்பந்தம் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்ட குழுவின் ஏற்பாட்டில் குறித்த தீப்பந்த எழுச்சி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. நேற்றிரவு ஆரம்பித்த இந்த போராட்டம் இன்று முதல் கிராமங்கள் தோறும் இடம்பெறும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. அத்துமீறி நாட்டின் கடல் எல்லைக்குள் பிரவேசித்து மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கடந்த செப்டம்பர் 28 மற்றும் அக்டோபர் 9 திகதிகளில் கைதான இந்திய மீனவர்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 2 படகுகளுடன் நெடுந்தீவு கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட 29 இந்திய மீனவர்களின் வழக்கு விசாரணை ஓர்காவத்துறை நீதிமன்றில் நேற்று நடைபெற்றது. இதன்போது சந்தேக நபர்களை சிறைச்சாலை அதிகாரிகள் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தியிருந்தனர். வழக்கினை ஆராய்ந்த நீதவான் அவர்களில் 26 மீனவர்களுக்கு 6 வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 2 வருட சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். அத்துடன் 2 படகு ஓட்டிகளுக்கு ஒரு படகின் உரிமையாளருக்கும் 6 மாத கட்டாய சிறை தண்டனையும் அவர்களுக்கு தலா 4 மில்லியன் அபராதத்தையும் செலுத்துமாறும், செலுத்த தவறும் பட்சத்தில் மேலும் 3 மாதங்கள் சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் எனவும் தீர்ப்பளிக்கப்பட்டது. மாலைத்தீவு கடற்பரப்பில் அந்த நாட்டு பாதுகாப்பு பிரிவினரால் சுற்றி வளைக்கப்பட்ட இலங்கை மீனவ படகில் போதைப்பொருள் இருந்தமையை மாலைத்தீவு போலீசார் உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளனர். சட்டவிரோதமாக மாலைத்தீவு கடற்பரப்புக்குள் நுழைந்த இந்த மீனவ படகை கடந்த 7 திகதி அந்த நாட்டின் தேசிய பாதுகாப்பு படையின் கடலோர காவல்படை அதிகாரிகள் கைப்பற்றினர். ஆவிஸ்க பூத்தா எனப்படும் குறித்த மீனவ படகில் 355 கிலோகிராமுக்கும் அதிகமான போதைப்பொருள் இருந்ததாக மாலைத்தீவு போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். அந்த படகில் இருந்த 5 மீனவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாலைத்தீவு போலீசார் தெரிவித்தனர். சம்பந்தப்பட்ட மீனவர்கள் மற்றும் படகு தொடர்பில் மாலைத்தீவு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வரும் நிலையில்
அந்த நாட்டு நீதிமன்ற அனுமதியுடன் படகு நேற்று விசேட சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. இதன்போது படகில் இருந்த 24 பொதிகளில் இருந்து 58 கிலோ 600 கிராம் ஹெரோயினும் 297 கிலோ 300 கிராம் ஐஸ் போதைப் பொருளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படை, போலீஸ் மற்றும் மாலைத்தீவு தேசிய பாதுகாப்பு படை மற்றும் போலீசார் இணைந்து மேற்கொண்ட கூட்டு நடவடிக்கையின் அடிப்படையிலேயே இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக மாலைத்தீவு போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 5 மீனவர்களும் 39, 42, 28, 34 மற்றும் 63 வயதுடைய இலங்கையர்கள் என தெரிய வந்துள்ளது. மாலைத்தீவு பாதுகாப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்ட இந்த போதைப்பொருள் தொகை மாலைத்தீவு கடற்பரப்புக்குள் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய போதைப்பொருள் சுற்றிவளைப்பாக பதிவாகியுள்ளது. அதேவேளை மாலைத்தீவு பாதுகாப்பு பிரிவின் கட்டுப்பாட்டில் உள்ள இலங்கையைச் சேர்ந்த மீனவர்கள் மற்றும் போதைப்பொருள் தொகையை அந்த நாட்டு சட்டமா அதிபரின் ஆலோசனையின் பேரில் இலங்கைக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுத்து வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதற்காக போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் மற்றும் கடற்படையின் விசேட குழு ஒன்று மாலைத்தீவுக்கு சென்றுள்ளதுடன் அந்த நாட்டு பாதுகாப்பு பிரிவின் ஆலோசனையின் பேரில் விசாரணைகளை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.